வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிபி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்டா, நோய் உருவாக்கப்படுகிறதா இல்லை நோய் வருகிறதா? நம்ம பொதுவாக மக்கள் எப்பயுமே நோய் வருது, காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கு கைகால் வலி வந்துருச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது எங்கேருந்து வரப்போறதில்ல, எங்கேருந்து பஸ் ஏறி வருதா, எங்கேருந்து அது வரப்போறதில்ல, நம்மளா உருவாக்கப்படுகிறதா. நோய் நம்ம உருவாக்குறோம். பரவு நோய் சில நோய் இருக்கு, மலேரியா, டெங்கு, காலரா, இந்த மாதிரி நோய் பரவு நோய். இந்த கொசு மூலியமாவோ நீர் தண்ணி பழைய தண்ணி மூலியமா பரவும். மிச்ச நோய்கள் எல்லாமே நம்மளா உருவாக்கப்படுகிறோம். அதுக்கு ஒரு பழமொழி சொல்றேன், ஆஸ் யூ சோ ஆஸ் யூ ரீப்னு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வினை விதைத்தவன் வினையா இருப்பான், திணை விதைத்தவன் திணையா இருப்பான். இப்போ நெல் போட்டால் நெல் தானே வரும், அது எதுவும் வேற புல்லு வராதுல. குதிரைவலி போட்டால் குதிரைவலி தான் வரும். அப்போ நம்ம என்ன போடுறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம உணவுல நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ, உடம்புக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி தரும். அப்போ நல்லது எடுத்தால் நல்லது கொடுக்கும் உடம்பு, கெட்டது எடுத்தால் கெட்டது கொடுக்கும். அந்த மாதிரி என்ன போடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். தெரியாம நம்ம எல்லாத்தையும் போடுறது, கண்டது கழுது எல்லாத்தையும் எது நல்லது எது கெட்டது நம்மளுக்கு தெரியாம போட்டனால நோய் வருதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா நோய் உருவாக்குறது போட்டனாலதான் நோய் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு உங்க உடம்புக்கு என்ன போடணும், என்ன மாதிரியான உணவு சாப்பிடணும், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்டா. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.